ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். தேசிக திருநாம வைபவத்திலே நாம் இன்று அனுபவிக்க இருக்கக்கூடிய திருநாமம் அஷ்டபுஷ்பீஷ்ட அஷ்டாங்க யோகா என்ற திருநாமம். 8 புஷ்பங்கள் கொண்டு அஷ்டாங்க யோகம் என்னும் பகவத் ஆராதனத்தை செய்தவர் சுவாமி தேசிகன் என்று சொல்லப்படுகின்றது. 8 புஷ்பங்கள் கொண்டு மிகவும் முக்கியமாக சுவாமி தேசிகன் எம்பெருமான் திருவாராதனத்தை செய்யும் பொழுது இந்த 8 புஷ்பத்தினாலே அர்ச்சித்தார் என்று சொல்லப்படுகின்றது. சுவாமி தேசிகன் வற்புறுத்திய உபயோகித்த 8 புஷ்பங்கள் என்று இந்த 8 புஷ்பங்கள் சொல்லப்படுகின்றன. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, ஞானம் புஷ்பம், தபः புஷ்பம், தியானம் புஷ்பம் ததைவச்ச, சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாமி தேசிகன் இத தன்னுடைய ரகசிய கிரந்தத்துல மூலமந்திராதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு பாசுரம் மூலமாக இத விளக்கி சொல்றார். 8 புஷ்பங்கள் அஹிம்சை, இந்திரிய ஜெயம், இரக்கம், பொறுமை, ஞானம், தபசு, தியானம், சத்தியம் என்று சொல்லக்கூடியவைகள். இவைகளை கொண்டு எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. மல்லிகை முதலான பூக்களால் நாம் எம்பெருமானை ஆராதிப்பதை விட இந்த 8 புஷ்பங்களுடன் ஆராதித்தாலே எம்பெருமான் உகப்பான் என்று இந்த ஸ்லோகத்திற்கு தாத்பரியம். ஆகையாலே விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என்றும் சொல்லப்பட்டது. இதை சுவாமி தேசிகன் 8 பிரித்து எம்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக தெரிவிக்கின்றார். 8 மாமூர்த்தி என் கண்ணன் என்றடிக்கு, 8 என் பிரகிருதி, 8 மாவரைகள் ஈன்ற என் குணத்தோன், 8 என் குணமதியோர்க்கு, 8 மாமலர் என் சித்தி என் பத்தி, 8 யோகாங்கம் என் செல்வம், 8 மா குணம் 8 8 மேலனவும் 8 8 மாமலர். இந்த இடத்துல இந்த விஷயம் அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா என்று சொல்லப்படுகிறது. முதல்ல இந்த பாசுரத்துல பார்த்தால் 8 மாமூர்த்தி என் கண்ணன் எண்டிக்கு, 8 என் பிரகிருதி என்று சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் 8 மாமூர்த்தி ஆகாசாதி பூதங்கள் 5, சந்திரன், ஆதித்யன், எஜமானன் இவர்களோடு இருக்கக்கூடிய தனக்கு மூர்த்திகளாக வரம் பெற்று அஷ்டமூர்த்தி என்று பெயர் பெற்ற ருத்ரன், என் கண்ணன், சதுர்முகன் என்பதாலே 8 கண்ணை உடைய பிரம்மா, எண்டிக்கு 8 திக்குகள், 8 இறை இந்திராதிகளான 8 திக்பாலகர்கள், என் பிரகிருதி 8 விதமான பிரகிருதி சொல்லப்படுகின்றது. அவ்யக்த மகத் அகங்காராதிகளான 8 தத்துவங்கள், 8 மாவரைகள் அதாவது 8 குல பர்வதங்கள், ஈன்ற என் குணத்தோன் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த குணாஷ்டக விசிஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இதெல்லாம் இவனுக்கு 8 குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. கர்மவசியத்துவம், ஜரா, மரண, சோக, சுத் பிபாசைகள் இவைகளெல்லாம் இல்லாமல் ஒழியக்கூடியவை. நித்தியங்களாயிருக்கக்கூடிய போக்கியங்களை உடையவன் அவன், நினைத்ததை முடிக்கக்கூடியவன். 8 என் குணம் அதியோர்க்கு, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாயிருக்கக்கூடிய பிரதான தந்திரமாக சொல்லப்பட்ட திருவஷ்டாட்சர மந்திரம், அவற்றை அனுசந்திக்கும் பொழுது புத்தி பூர்வகமாக ஏற்படக்கூடியவை. புத்திக்கு 8 அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. கிரகணம், தாரணம், செய்வ, ஸ்மரணம், பிரதிபாதனம், ஊகா, அப்போகா, அர்த்த விஜானம், தத்துவஜானம் ச தீஹி குணாக என்று சொல்லப்படுகின்றன. இவைகளெல்லாம் புத்திக்கு அங்கங்களாக சொல்லப்படுகிறது. விஷயத்தை மனதில் வாங்குதல், மனதில் தரித்தல், மறுபடி நினைத்தல், பிறருக்கு எடுத்து கூறுதல், பிறர் கூறாத விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளுதல், பிறர் கூறியவற்றில் வேண்டாத சிலவற்றை ஒதுக்கி தள்ளுதல், விஷயங்களை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளுதல், உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுதல், இவைகள் புத்தியினுடைய குணங்களாக சொல்லப்படுகின்றன. 8 மாமலர், அஹிம்சா பிரதமம் புஷ்பம்
என்று ஏற்கனவே தெரிவித்தா போலே இருக்கக்கூடிய 8 மலர்கள், அகிம்சை, இந்திரியங்களை அடக்குதல், எல்லா பிராணிகளிடத்திலும் இரக்கம் காட்டுதல், பொறுமை, ஞானம், தவம், தியானம், சத்தியம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான பூக்களை கொண்டு எம்பெருமானை அர்ச்சித்தல், 8 விதமான சித்திகள், ஊகா, தர்க்கா, அத்தியனம், துக்க விகாதாக திரயா, சுஹ்ருத் பிராப்தி, தானம் ச சித்தயாக அஷ்டௌ என்று 8 விதமான சித்திகள் சொல்லப்படுகின்றன. 8 விதமான பக்தி, மத்பக்த ஜன வாத்சல்யம், பூஜாயாம் ச அனுமோதனம், மத்கதாசிரவணே பக்தி, ஸ்வர நேத்ராங்க விக்ரியா என்று சொல்லக்கூடிய 8 விதமான பக்தி, அஷ்டவிதா கேஷா என்றும் சொல்லப்பட்டது. அப்படி 8 விதமான பக்திகள், 8 யோகாங்கம், அஷ்ட புஷ்பீஷ்ட அஷ்டாங்க யோகா என்ற திருநாமத்தில் சொல்லப்பட்டபடி அஷ்டாங்க யோகம் 8 யோகாங்கம் என்றே சொல்லப்பட்டது. யம நேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதி என்றும் தெரிவிப்பார்கள். 8 விதமான செல்வம் சாங்கிய காரிகையிலே தெரிவிக்கப்படுகிறது. சரீரத்தை சிறிதாக்குதல், சரீரத்தை பெரிதாக்குதல், லேசாக ஆக்குதல், கனமாக்குதல், எதையும் தன்வசமாக்குதல், தலைவனாக இருத்தல், நினைத்த பொருளை பெறுதல், நினைத்த இடம் செல்லுதல், இவைகள் 8 விதமான ஐஸ்வர்யங்களாக சொல்லப்பட்டது. அஷ்டௌ குணாக புருஷம் தீபயந்தி பிரஜ்ஞாச்ச கௌல்யம் ச தமஸ்ருதம் ச என்று மகாபாரதத்திலே தெரிவித்தார்கள். சரியான தத்துவ ஞானம் இருக்க வேண்டும், உயர் குலத்திலே பிறக்க வேண்டும், புலனடக்கம் வேண்டும், வேத ஞானம், இடரை எதிர்த்து நிற்கக்கூடிய திறன், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறன் பெற வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது, இயன்றவரை நாம் சம்பாதிக்க வேண்டும், செய்நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை சுவாமி தேசிகன் இந்த 8 மாமூர்த்தி என் கண்ணன் எண்டிக்கு என்ற பாசுரத்திலே தெரிவித்தார். அப்படி 8 புஷ்பங்களை கொண்டு அஷ்டாங்க யோகம் என்னும் பகவத் ஆராதனத்தை சுவாமி தேசிகன் செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலர்களிலே சிறந்தவையாக 8 புஷ்பங்களை சுவாமி எடுத்தும் காட்டுகின்றார். உத்பலம், பத்மம், சரபத்ரகம், சகசிரபத்ரம், புண்டரீகம், துளசி, பகபுஷ்பம், சௌவர்ணம் என்ற 8 புஷ்பங்களை காண்பித்து இவற்றை ஒன்றையும் விடக்கூடாது, சமர்ப்பிப்பதில் அசாத்தியமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது எம்பெருமானுக்கு இது போன்ற புஷ்பங்களை சமர்ப்பிக்க நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை மிகவும் அழகாக செய்தவர். பகவத் ஆராதனத்துக்கு அஷ்டாங்க யோகம் என்றும் பெயர், அஷ்டாங்க யாகம் என்றும் சொல்லுவார்கள். 8 அங்கங்கள் உள்ள இதற்கு அபிகமனம், போகம், பூஜனம், நிவேதனம், சம்பிரதானம், வன்னி சந்தர்ப்பணம், பித்ருயாகம், அனுயாகம் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படி 8 புஷ்பங்களை கொண்டு அஷ்டாங்க யோகம் என்னும் பகவத் ஆராதனத்தை செய்தவர் சுவாமி தேசிகன் என்று இந்த திருநாமத்திற்கு பொருள். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।